அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கூடிய ஞானசேகரன் மீது 35 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறான் செய்தியாளர் மதன். விவரம் என்ன? அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் மீதான வழக்குகளை சிபிஐக்கு மாற்றக் கோரி பாஜக வழக்கறிஞர் மோகன்தாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை ஏற்கனவே விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஞானசேகரன் மீது இதுவரைக்கும் பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்கு குறித்த விவரங்களை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பித்தது. அதன்படிதான் தற்போது இந்த ஒரு அறிக்கையானது டிஜிபி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டது. அதாவது கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் அவர் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் தொடர்பான அந்த அறிக்கையில் சென்னை, செங்கல்பட்டு, தாம்பரம் உள்ளிட்ட பகுதியில் மொத்தமாக 35 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் 5 வழக்குகளில் ஞானசேகரன் குற்றவாளி என ஏற்கனவே நீதிமன்றம் அறிவித்துள்ளதாகவும் 9 வழக்குகளில் நீதிமன்றம் அவரை வெளியிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் சிறப்பு புலனாய்வு விசாரணை செய்து தற்போது மகளிர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கானது விசாரணை உள்ளதால் இந்த வழக்கில் சிபிஐ விசாரணை அவசியம் இல்லை. அது மட்டுமில்லாமல் இந்த வழக்கில் மொத்தம் 18 சாட்சிகள் சேர்க்கப்பட்டு பாதிக்கப்பட்ட மாணவி உள்ளிட்ட 13 சாட்சிகளிடம் இதுவரைக்கும் மகிழா நீதிமன்றம் விசாரணை நடத்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. எனவே இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று டிஜிபி தரப்பில் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கானது தலைமை நீதிபதி அமர்வில் மீண்டும் ஜூன் 12ஆம் தேதிக்கு விசாரணைக்கு வர உள்ளது. விரிவான தகவலுக்கு நன்றி மதன்.